சென்னை அண்ணா சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர்? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை உட்பட சில மாவட்டங்கள்ல இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் திடீர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி சென்னையில ஸ்ட்ரைக்கானது தற்போது அமல்படுத்தப்பட்டு இந்த ஸ்ட்ரைக் வேலைநிறுத்த போராட்டத்துல ஆட்டோ ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலை தாராப்பூர் டவர் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் திடீரென ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டு அவர்கள் வேலைநிறுத்த இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தாராப்பூர் டவர் அருகே சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை இவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடத்தி வருகின்றனர். பைக் டாக்ஸியை உடனடியாக தடை செய்ய வேண்டும், ஆன்லைன் அபராதத்தில் இருந்து ஆட்டோவுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும், 12 ஆண்டுகளாக உயர்த்தாத மீட்டர் கட்டணத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி உயர்த்த வேண்டும், அரசின் ஆட்டோ செயலியை உடனடியாக துவக்க வேண்டும் என மொத்தம் 5க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை இவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால இந்த பகுதி முழுவதிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ச்சியாக சென்னையில பல்வேறு ஆட்டோக்கள் இயங்கி வருவதாக அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வியில ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் மாநில தலைவர் கேட்கப்பட்ட கேள்வியில 35% ஆட்டோக்கள் மட்டுமே இயங்கவில்லை எனவும் மொத்தம் 65% ஆட்டோக்கள் இயங்கவில்லை எனவும் அவர் தரப்புல தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இவர்களுக்கு தொடர்ச்சியாக எந்த விதமான தகவலும் இல்லாமல் இவர்கள் இயக்கி வருவதாகவும் அவர் ஒன்று தகவலை தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதபடி போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. எந்த விதமான சாலை மறியல் மற்றும் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவும் போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர்.